வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். தமிழ் சினிமாவில் முன்னணி டாப் ஹீரோவாக வலம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் விஜய். இவர் தனது பிறந்தநாளை 50வது பிறந்தநாளை ஜூன் 22 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, பிரபல முன்னணி நடிகர்கள் நோ சொன்ன 8 ஹிட் மூவிகளை தான் கையில் எடுத்து ஹிட் கொடுத்துருக்காரு விஜய். அது என்னென்ன படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு லவர் பாயாகவும் நல்ல ஒரு டான்ஸராகவும் தனது கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க அறிமுகமான முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. இந்த படத்தை இவரோட அப்பா எஸ்ஏசி தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா சோபா கதை எழுதியிருக்காங்க. இந்த முதல் படத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசண்டாக வெங்கட் பிரபுவோட கோட் படம் வரைக்கும் நிறைய சோதனைகளையும் சந்தித்து பல ஃப்ளாப் மூவியும் பல ஹிட் மூவியும் கொடுத்து தனது சோதனைகளையும் வெற்றி படிகட்டுகளாக மாற்றி அமைச்சு நிறைய ஹிட் மூவிஸை கொடுத்துருக்காங்க நடிகர் விஜய். அந்த வகையில் டாப் ஹீரோஸ் நோ சொன்ன படங்களை தான் கையில் எடுத்து வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. அது என்ன படம்னு பார்ப்போம். அந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் பூவே உனக்காக. இந்த படம் 1996 வெளியாச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் விக்ரமன். இந்த படத்தில் விஜய் பேசின டைலாக் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. விஜயோட ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்தை விரும்பியும் பார்த்தாங்க. அந்த டைலாக் என்னென்னா, காதல் என்பது பூ மாதிரி ஒரு தடவை உதிர்ந்தா மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. இது ரொம்ப ஃபேமஸான டைலாகாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிக்க மறுத்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி. சில காரணங்கள்னால நடிக்க முடியல. இருந்தாலும் டைரக்டர் விக்ரமன் மேலே இருந்த மரியாதையின் காரணமாக ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் விஜயோட கேரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படமாக இருக்கும். இரண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை. இது 1997 வெளியாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலோட அப்பா ஃபாசில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்தை விஜய்க்கு கொடுக்கறதாவே இல்லை. அவர் யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாருன்னா நடிகர் அப்பாஸை வச்சு தான் டைரக்ட் பண்ணணும்னு இருந்தார். அப்பாஸ்க்கு சில கால்சீட் பிரச்சனை இருந்ததுனால அவரால் நடிக்க முடியல. அதுக்கு பதிலாக விஜய் இந்த படத்தில் சூப்பராக நடித்து வெற்றி படமாக அமைச்சு கொடுத்தாரு. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற படம் நினைத்தேன் வந்தால். இது 1996 வெளிவந்துச்சு. இது ஒரு முக்கோண காதல் கதையாக இருக்கும். இதில் ரம்பா தேவயானி ஹீரோயின்ஸாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாங்க. பாடல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதில் நடிக்க மறுத்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் சில சேலரி இஷ்யூஸ்னால இந்த படத்தில் நடிக்க முடியல. இந்த படத்தில் விஜய் நடித்து ஹிட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படம் 1999 வெளியாயிருந்துச்சு. இந்த படத்தில் பேரா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இதோட மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படத்தோட டைரக்டர் எழில். இவங்க ஃபஸ்ட்டு இந்த கதையை ரெடி பண்ணிட்டு ஆர்பி சௌத்ரிகிட்ட கொண்டு போகும்போது இவர் யாரை ஹீரோவாக நடிக்க வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வடிவேலு தான், காமெடி ஆக்டர் வடிவேலு. ஆனால் ஆர்பி சௌத்ரி தயங்கி முரளியை வச்சு எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 பேருமே நடிக்காமல் ஃபைனலாக விஜய் நடித்து இந்த மூவியை ஹிட் கொடுத்துருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் பகவதி. இது 2002 வெளிவந்துச்சு. தொடர்ந்து காதல் படங்கள்லேயே சூஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்திருந்த விஜய்க்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் படமாக அமைஞ்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்திருப்பாங்க இந்த படத்தில். காதலை தொடர்ந்து அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாமே இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியவங்க சரத்குமார் தான். டைரக்டர் வெங்கடேஷ் அந்த சமயத்தில் சரத்குமாரை வச்சு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படத்துலையுமே சரத்குமாரை வச்சு தான் நடிக்க வைக்கணும்னு இருந்தாங்க. அவர் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போனதுனால விஜய் இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக விஜய்க்கு ஹிட் கொடுத்த படம் பகவதி. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கில்லி மூவி பார்த்தீங்கன்னா விஜய் கேரியர்லேயே பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த மூவினே சொல்லலாம். இதில் த்ரிஷா பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2004 வெளிவந்துச்சு.
இந்த படத்தில் பிரகாஷ் ராஜோட நடிப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து த்ரிஷாவோட பேரை வந்து விஜய் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் முதல்ல நடிக்க வேண்டியது அஜித் தான். தெலுங்கு படத்தோட ரீமேக்காக இருக்கிறதுனால அஜித் வந்து முதல்ல இந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டாரு. அடுத்து நாம் பார்க்க போகிற படம் நண்பன். இந்த படம் 2002ஆம் ஆண்டு வந்து வெளியாச்சு. டைரக்டர் சங்கர் வந்து இந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவா 3 பேருமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இது ஹிந்தி படமான 3 இடியட்ஸ் மூவியை வந்து தழுவி வந்து எடுத்த படமாக இருக்கும். இந்த படத்தில் நடிக்க முதல்ல பேச்சுவார்த்தை நடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு கிட்ட தான். அவர் நடிக்க மறுத்ததுனால விஜய் வந்து இந்த ரோலில் நடித்து ஹிட் கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. இந்த படம் 1912ஆம் ஆண்டு வெளியாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல வந்து ஆக்டர் அக்ஷய்குமார் வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் நடிக்க முடியாத காரணத்தினால சூர்யா வந்து அணுகியிருக்காங்க. அவரும் தட்டி கழிச்சதுனால ஃபைனலாக வந்து விஜய் வந்து இந்த படத்தை எடுத்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக வந்து விஜய் வந்து சூப்பராக வந்து தனது நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு மெகா ஹிட் படமாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. இது போல் டாப் ஹீரோஸ் வந்து நடிக்க மறுத்த 8 படங்களை வந்து தான் தைரியமாக எடுத்து சூஸ் பண்ணி தனது கேரியரில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸாக வந்து மாற்றி முன்னேறி வந்திருக்காங்க விஜய். இது போன்ற லேட்டஸ்ட் சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள்.